ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எல்சா தீம்டு ஒரு ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இது ஸ்கை ப்ளூ கலர் லெஹெங்காக்கெலாம் கூட சூப்பராக இருக்கும், கவுன்ஸுக்கும் நல்லாயிருக்கும், ரிசப்ஷன் லுக்குக்கு ஆப்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு டிரான்சிஷன் ஷேட், ஒரு டெராகோட்டா ஆரஞ்சு ஷேடை எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஒரு ரியல் டைம் பிளெண்டிங் தான், நான் வீடியோவை ஸ்பீட் பண்ணி போடலை. நெக்ஸ்ட்டு அதை விட ஒரு ஷேட் லைட்டராக இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அந்த அவுட்டர் கார்னர்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது அதை விட டார்க்கரான ப்ரௌன், ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்து நல்லா க்ரீஸாக டீப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பிளாக் ஷேட் எடுத்து, இந்த பிளெண்டிங் ப்ரஷ் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்காது, அதை வச்சு அவுட்டர் கார்னர்ஸில் நல்லா டெப்த்தாக பில்ட் பண்ணிக்கிறேன் ப்ராடக்டை. அதே இந்த பிளாக் ஷேடோவை அப்படியே லோவர் லேஷ் லைன்லையும் கொடுத்துக்கிறேன். அதுவும் வெறும் அவுட்டர் கார்னர்ஸில் மட்டும்தான். இப்போது ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் எடுத்து சென்டர் ஆஃப் த ஐஸில் வரைஞ்சிக்கிறேன். நல்லா பாருங்கள், இப்போ நான் ஒரு கர்வ் மாதிரி வரைவேன் அவுட்டர் கார்னர்ஸ் கிட்ட, அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த கர்வ் வெறும் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் தான் பர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிறேன். கார்னர்ஸ் எல்லாம் கரெக்டாக அந்த கர்வோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம க்ரீஸை நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்கை ப்ளூ கலரில் கிளிட்டர், மெட்டாலிக் ஷேடு தான், பட் இதில் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸும் இருக்குது. அதை நல்லா இது ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து வச்சு அப்ளை பண்ணுறேன். நம்ம கன்சீலர் போட்டோம் இல்லையா, அது சென்டர் ஆஃப் த ஐஸ் வரைக்கும் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னர்ஸ்க்கு நான் இந்த ஸ்கை ப்ளூவை அப்ளை பண்ணலை. இப்போது நான் இன்னர் கார்னர்ஸுக்கு சில்வர் கலரில் ஒரு மெட்டாலிக் ஷேடோ எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இன்னர் கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணாமல் அந்த ஸ்கை ப்ளூ கலருக்கும் அந்த அவுட்லைனோடு சேர்த்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ மேலே நம்ம ஒரு ப்ரௌன் கலர் ஷேட் கொடுத்தோம் இல்லையா, அதே பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து நான் லோவர் லேஷ் லைனில் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த பிளாக் கலர் ஷேடோவும் நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஐஷேடோ லுக் முடிஞ்சுது. இதுக்கு மேலே நம்ம ஐலைனர், மஸ்காரா, காஜல் போட்டுட்டு இந்த லுக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த லுக் ரிசப்ஷனுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். லெஹங்காஸ், கவுன்ஸ், பார்ட்டி வேருக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் இது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.